MCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பனையூர் தாண்டி கட்சி வளரல. இப்போ அடுத்த கட்டமாக கேட்டா அவர் வந்து பிரச்சார பயணத்தை வந்து புலி வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பாம்பு எடுத்து வெளியே விடுவாங்கல்ல, இந்த வெளியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு இப்போ பாம்பு வெளியே வந்துருச்சு. இந்த கூட்டத்தை பார்க்கணும்னா அரியலூர் திருச்சியில் இருக்கிற அந்த கூட்டம் வந்து அதே கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, நாகையில் குறையுது. சரி, அவருடைய பேச்சுக்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக செய்யக்கூடிய அதே தான் வந்து பாசிசம் பாயாசம் அதை தாண்டி இல்லை. 3 விஷயம் சொன்னார் நாகையில், 3க்குமே கவுண்டர் கொடுத்தாங்க. இப்போ அவர் பேசுனது தவறுன்னு ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அங்கே இருக்கிற மக்களாக நான் பார்க்குறேன், என்கிட்ட இருக்கிற பொருளையே நான் அதை உங்களுக்கு மீட்டு கொடுப்பேன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? சிரிப்பாங்கல்ல அங்கே இருக்கவங்க. இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்ல கண்ணா, எப்போ வந்தாச்சு. பிரதமருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நெருக்கடியோ அதே இப்ப இவருக்கு என்ன வந்து பாதுகாப்புல வந்து அந்த கண்டிஷன்ஸ் போட்டாங்களோ அதே கண்டிஷன்ஸ் தான் உங்க பார்வைக்கு நெருக்கடியா தெரியுது. அந்த நெருக்கடி நியாயமானது. தேர்தல் களத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஐடி விங்கு தனி ஒரு பொதுச் செயலாளர், அப்புறம் வந்து ஒரு IRS, இவ்வளவு பேர் இருந்தும் ஒரு 3 விஷயம் வந்து நீங்க தப்பான விஷயம் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அப்ப அரசியல் புரிதல் இவருக்கு இல்ல. அப்ப என்ன ஆகும்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதியே இல்ல, ஒரு சினிமா நடிகரா இருக்கிறாரு. அவர் பார்க்க ஒரு கூட்டம் வருது. அது என்னப்பா சனிக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து தினங்களை பார்த்து அவங்க போறது கிடையாது. அவங்க வெள்ளிக்கிழமையும் போவாங்க, வந்து வியாழக்கிழமையும் போவாங்க. அவங்களுக்கு அந்த சிக்கலே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த கவர்ச்சி என்ற பிம்பம் அவங்களுக்கு கிடையாது. நீங்க கவர்ச்சி என்ற பிம்பத்தை மட்டுமே நீங்க நம்பி போறீங்க. அவங்க அரசியல் அவங்க முன்னெடுத்து அரசியல் நம்பி அவங்க போறாங்க. உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்க வந்து திட்டமிட்டபடி போக வேண்டியதுதானே. அப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போற அந்த கூட்டம் அங்க போயிடுச்சுன்னா நம்மள யார் பார்க்க வருவாங்க? திமுக பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பயப்படுதுன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல நீங்க அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து கூகுள்ல போய் செக் பண்ணீங்க. அதுதான் தற்குறித்தனம்ன்றது. இப்ப உங்களுக்கு தற்பெருமையில இருக்கிறீங்க. என்ன பார்த்து இவங்க பயப்படுறாங்க அவங்க பயப்படுறாங்க, யாருமே பயப்படலைங்க. முழுக்க வந்து நடிகன்ற அந்த பிம்பத்தை தாண்டி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. போகணும்னா நீங்க பேச வேண்டியது கேட்டா நீங்களே சொல்றீங்க எனக்கு 3 நிமிஷம் தான் டைம், இல்ல மொத்தமா கொடுத்திருந்தா டைம் கொடுத்திருந்தா நீங்க அடுத்து தள்ளுறீங்களா? நீங்க இந்த 3 நிமிஷத்துக்கு 3 தப்பு. மறைமுகமா நாங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன் நேர்முகமா சொன்னா என்ன? மறைமுகமா சொல்லிட்டீங்கல்ல, நேர்முகமா சொல்லுங்களேன். வெட்கமா இல்லையா விஜய்க்கு? நான் கேட்கிறேன். விஜயகாந்த் வேட்டியை மடிச்சுக்கிறது வெள்ளத்துல வராது, விஜய் வருவாராங்க? சாத்தியமே இல்லமா. எல்லா வகையும் நீங்க விலகி இருக்கிறீங்க. உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியல. இதான் உண்மை. அம்மா அப்பாவே நெருங்க முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெயலலிதா அரசியல் பண்ணலையா? எப்படி ஒரு எலைட் பாலிடிக்ஸ் எப்படி பால்கனிலே கிடையாது. ஜெயலலிதா வந்து தெரியல நிறைய பேருக்கு. அவர் 10 ஜெயலலிதா சமானார், எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. நம்ம ஒரு ஜெயலலிதாவே சமாளிக்க முடியல நம்மளால. 10 ஜெயலலிதானா எப்படி? அவரு 10 ஜெயலலிதாவுக்கு சமம் சார் அப்படின்னு சொல்றாரு. சார் கொஞ்சம் 5ஆவது சொல்லுங்க. ராத்திரி 12 மணிக்கு சொல்றீங்க, நான் தூங்கணும் மறுபடியும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜயுடைய அரசியல் பயணம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. கேம்பெயின் போயிட்டு இருக்கிறாரு. மக்கள் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? குறிப்பாக கடந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல இந்த குறிப்பா நாகை மாவட்டத்துல கொஞ்சம் கூட்டம் குறைந்திருந்ததையும் பார்க்க முடியுது. அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் இதே கூட்டம் அதிகரிக்குமா இல்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி சார் பார்க்கலாம்? அரசியலுக்கு அவர் வருவதற்கு வந்து வரவேற்பு இருந்தது. உண்மை. நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 கட்சி தொடங்கும் போது அது படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடுத்த நிலையில வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தை அவர் வந்து சரியா பயன்படுத்தலான்றது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. ஒரு பெரிய கேப் விட்டு ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்த உங்களுக்கு தெரியும். பொதுக்குழு இதெல்லாம் நடத்தினார் இல்லையா? பனையூர்லயும் நடத்தினார் இல்லையா? பனையூர் தாண்டி கட்சி வளரல. இப்போ அடுத்த கட்டமாக கேட்டா அவர் வந்து பிரச்சார பயணத்தை வந்து புலி வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பாம்பு எடுத்து வெளியே விடுவாங்கல்ல, இந்த வெளியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு இப்போ பாம்பு வெளியே வந்துருச்சு. அது இப்போ படம் எடுக்குது, சரிங்களா? ஆனா மக்கள் வந்து ஒரு ஸ்டெப்பா நான் பார்க்குறேன். ஒரு நியாய பார்வையில தான் பார்க்குறேன், நெகட்டிவான பார்வையில நான் பார்க்கல, பொதுவான பார்வையில நான் பார்க்குறேன், நியாயமான பார்வையில பார்க்குறேன். அவருடைய பேச்சு வந்து ரொம்ப எதிர்பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது கேட்டா அந்த குழுமி இருக்கிற அந்த கூட்டம் தாண்டி இவர் வந்து பொதுக்குழுல பேசுறது வேற, முதல்ல அந்த ரூமுக்குள்ள பேசுறது வேற, அதை தாண்டி இந்த பொதுக்குழுல பேசுறது வேற, அதை கடந்து வந்து பொதுமக்கள் கிட்ட பேசுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து நான் சொல்றது அந்த மக்கள் இல்லாம அங்க குழுமி இருக்கிற மக்கள் அல்லாமல் வந்து பார்த்து இந்த வீடியோ வந்து இந்த காணொலி பார்க்குற அத்தனை மக்களும் சரி, எல்லா தரப்பு மக்களையும் நீங்க எடுத்துங்க. நீங்க மீடியா பர்சன் எடுத்துங்க, அரசியல் நிபுணர்கள் எடுத்துங்க, மற்ற பிரிவினர்கள், அரசு அலுவலர்கள் எடுத்துங்க, எல்லாருமே அறிவு சார்ந்தவர்களும் சரி, அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காமன் லேமன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே இவர்கிட்ட வந்து பெரிய ஏதோ விஷயம் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால்
இந்த கூட்டத்தை பார்க்கணும்னா அரியலூர் திருச்சியில் இருக்கிற அந்த கூட்டம் வந்து அதே கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, நாகையில் குறையுது. சரி, அவருடைய பேச்சுக்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக செய்யக்கூடிய அதே தான் வந்து பாசிசம் பாயாசம், அதை தாண்டி இல்லை. அதை தாண்டி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நான் ஒரு காணொலியில் பெருமையெல்லாம் கிடையாது, நான் ஒரு காணொலியில் நான் பேசியிருந்த போது நான் கேட்டிங்கன்னா அந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசணும். அவரு பேசியிருந்தார். என்ன பேசினாரு? தப்பா தானே பேசினாரு. 3 விஷயம் சொன்னார் நாகையில், 3க்குமே கவுண்டர் கொடுத்தாங்க. இப்போ அவர் பேசுனது தவறுன்னு ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அங்க இருக்கிற மக்களா நான் பாக்குறேன், என்கிட்ட இருக்கிற பொருளையே நான் அதை உங்களுக்கு மீட்டு கொடுப்பேன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? சிரிப்பாங்கல்ல அங்க இருக்கவங்க. அங்க வந்து கை தட்டுறதுக்குன்றது ஒரு கூட்டம் இருக்கும், அது வேற. அங்க ஆர்ப்பரிக்கிறது, இந்த மைக்கு முன்னாடி யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பதிவாயிடும். ஆனாலும் வந்து ஒரு காமன் மேன் யோசிக்க மாட்டேன்னா இந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கிற விஷயத்தையே அவர் வாங்கி தரேன்னு சொல்றாரு, அப்படித்தானே பார்ப்பாங்க. அப்போ அந்த 3 அவர் சொல்லக்கூடிய அந்த 3 மருத்துவமனை தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தியாவசியக்காரர்கள் எல்லாமே இவர் சொன்னக்கூடிய அந்த 3 விஷயம், இன்னும் கேட்டால் அந்த பிரதமர் பாதுகாப்பு உட்பட அவர் சொன்னக்கூடிய 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்னா இது வந்து இல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்படி பிரதமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நெருக்கடியோ அதே இப்போ இவருக்கு என்ன வந்து பாதுகாப்புல வந்து அந்த கண்டிஷன்ஸ் போட்டாங்களோ அதே கண்டிஷன்ஸ் தான் உங்க பார்வைக்கு நெருக்கடியா தெரியுது. அந்த நெருக்கடி நியாயமானது, நீதிமன்றமே சில கேள்விகளை எழுப்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அத்தியாவசியக்காரர்கள் விஷயமா இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன் பல்கலைக்கழக விஷயமா இருக்கும், இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னங்க புரிதல் இல்லாமல் பேசுறாரா? நேரடியாக சொன்னா இவருக்கு வந்து இந்த அரசியல் அறிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வந்து பத்திரிகை படிக்கக்கூடிய மக்களுக்கு கூட வந்து அந்த அரசியல் புரிதல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்னா ஒரு பீரியட்ல ஜெயலலிதா கலைஞர் ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வந்தாருன்னா அதே மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் வந்து டிவி கொடுத்தாரு, நம்ம மிக்சி கிரைண்டர் கொடுக்கணும்ன்ற அந்த மாதிரி ஒரு நுகர்பொருள் கொடுக்கணும்ன்றது, கன்சியூமர் இந்த திங்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க முடிவு பண்ணாங்க. இப்படி பண்ணும்போது தான் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து கொண்டு வராரு தரமணியில். அதுக்கு ஈக்குவலா ஒன்று கொண்டு வந்தா இவங்க என்ன செய்ய கேட்டா வந்து கடல்சார் உயிரினங்களுக்காக அந்த பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண பேப்பர் படிக்கிற நபர்களுக்கு தெரியறது கூட விஜய்க்கு தெரியல. அப்புறம் இங்க வந்து பல வெண்ண வெட்டிகள் கூட இருந்து தெரியும் உங்களுக்கு. தேர்தல் களத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஐடி விங்கு தனி ஒரு பொதுச் செயலாளர், அப்புறம் வந்து ஒரு IRS, இவ்வளவு பேர் இருந்தும் ஒரு 3 விஷயம் வந்து நீங்க தப்பான விஷயம் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அப்ப அரசியல் புரிதல் இவருக்கு இல்ல, அப்படி ஆயிடுது இல்ல. அங்க குழுமி இருக்க மக்கள் வந்து உங்களை பார்த்த சந்தோஷத்துல வந்து கை தட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதியே இல்ல, ஒரு சினிமா நடிகரா இருக்கிறாரு. அவர் பார்க்க ஒரு கூட்டம் வருது. இப்ப இவர் வந்து இதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க அமைச்சர்கள். இதை நீங்க பெருமையா சொல்றீங்க பாத்தீங்களா, எங்க தலைவர் பேசுனதுக்கு பதில் வந்து அமைச்சர்களே கொடுக்குறாங்க, பயந்துட்டாங்க. முட்டாள்தனமானது. நீங்க முட்டாள்ன்றதை தான் அவங்க வந்து புரிய வைக்கிறாங்க. பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தையே அவர் மீட்டு தருவோம்னு சொல்றாரு, நாங்க செய்த விஷயத்தை மீட்டு தருவோம்னு சொல்றாரு, அவரு பெற்று தருவோம்னு சொல்றாரு. அவர் சொன்னது எல்லாமே போய் பிரதமர் வரும்போதே நான் அவங்களுக்கு நாங்கள் கண்டிஷன் போட்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து இப்போ தெளிவுபடுத்தும் போது அதை வந்து உங்களை முட்டாள் தான் சொல்றாங்க. விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்றதை வந்து இந்த திமுக தரப்புல இருந்து புரிய வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து நீங்க என்ன சொதப்பீங்களோன்னு இருக்கு. இப்போ நீங்க வந்து சேலம் போட்டீங்க, சேலத்தை இப்போ கரூர் மாத்திருக்கீங்க. அப்ப அடிப்படை காரணம் ஏதாவது சொன்னீங்களா? இந்த மாற்றம் வந்து அந்த இடத்துல பாமக கூட்டம் நடக்குது அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இங்கதான் நீங்க வந்து யோசிக்கிறீங்க. நீங்க திட்டமிட்டபடி உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டனா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும். இதனால ஒன்றும் ஆயிடாது, ஒன்றும் நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த எப்படி நான் இந்த சனிக்கிழமைக்கு நான் தான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காகனா இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வரணும். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இவங்கெல்லாம் வந்து வரணும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஹாலிடேஸ் இருக்கிறதுனால கூட்டம் வரணுன்றதுக்காக தான் இந்த சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்ற. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சனிக்கிழமை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினங்களை பார்த்து அவங்க போறது கிடையாது. அவங்க வெள்ளிக்கிழமையும் போவாங்க, வந்து வியாழக்கிழமையும் போவாங்க. அவங்களுக்கு அந்த சிக்கலே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த கவர்ச்சின்ற பிம்பம் அவங்களுக்கு கிடையாது. நீங்க கவர்ச்சின்ற பிம்பத்தை மட்டுமே நீங்க நம்பி போறீங்க. அவங்க அரசியல் அவங்க முன்னெடுத்த அரசியல் நம்பி அவங்க போறாங்க. உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்க வந்து திட்டமிட்டபடி போக வேண்டியதுன்னா அப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போற அந்த கூட்டம் அங்க போயிடுச்சுன்னா நம்மள யார் பார்க்க வருவாங்க? சிக்கல் அதுதான் உங்களுக்கு. உங்க கருத்தியல் ரீதியா, அரசியல் கருத்தியல் ரீதியா நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே அனுமதி கொடுக்கறதே பெரிய விஷயமா நீங்களே சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும். அப்ப நீங்க வந்து மாத்தக்கூடாது இல்ல, நீங்க ஏன் மாத்துறீங்க? அப்ப உங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வேற யாராவது கூட்டம் பண்ணா அங்க கூட்டம் போயிடுவாங்க. திமுக பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பயப்படுதுன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல நீங்க அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து கூகுள்ல போய் செக் பண்ணீங்க. அதுதான் தற்குறித்தனம்ன்றது. இப்ப உங்களுக்கு தற்பெருமையில இருக்கிறீங்க. என்ன பார்த்து இவங்க பயப்படுறாங்க, அவங்க பயப்படுறாங்க. யாருமே பயப்படலைங்க, யாரும் பயப்படவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்க சாயம் வந்து கலைஞ்சிட்டே வருது. முழுக்க வந்து நடிகன்ற அந்த பிம்பத்தை தாண்டி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. போகணும்னா நீங்க பேச வேண்டியது கேட்டா நீங்களே சொல்றீங்க எனக்கு 3 நிமிஷம் தான் டைம், இல்ல மொத்தமா கொடுத்துருந்தா டைம் கொடுத்துருந்தா நீங்க அடுத்து தள்ளுறீங்களா? நீங்க இந்த 3 நிமிஷத்துக்கு 3 தப்பு, 3 நிமிஷத்துக்கு
3 தப்பு. சந்தோஷப்படணும். நீங்க நேரம் குறைவா நம்ம பேசணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் குறைவா பேசுறோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா 3 விஷயமே அது தப்பாயிடுச்சு இல்ல. அப்ப இதுதான் நீங்களா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பயப்படுறாங்க அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்றதே தப்பு. நான் கூட வந்து சில பேச்சுகள் கேட்கிறேன். இப்ப முன்னாடி பேசினவர் கூட சொன்னார், மறைமுகமா நாங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன் நேர்முகமா சொன்னா என்ன? மறைமுகமா சொல்லிட்டீங்கல்ல, நேர்முகமா சொல்லுங்களேன். வெட்கமா இல்லையா விஜய்க்கு நான் கேட்கிறேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து அடிப்படை வந்து மக்களுடைய வந்து மக்கள் எண்ணத்துக்கு ஏற்ற அரசியல் நீங்க பண்ணா, ஊழலுக்கு எதிராக நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு பதில் கொடுக்க வேண்டாமா? வரலான்னு சொல்ல வேண்டியது. உங்க கூட்டணி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம், நேரடியாக சொல்ல வேண்டியதானே. இதை விட உங்களுக்கு என்ன அசிங்கம் வேணும்? நீங்க அவங்க அரசியல் எதிரியாவது நீங்க சொல்லிட்டு பாங்க. இது வரைக்கும் நீங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த எதிரியும் சொல்லாதனால தான் அவங்க கூட்டணி கூப்பிடுறாங்க. அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது? நீங்க இந்த இடத்துல எப்ப நீங்க வந்து அதிமுக வந்து நீங்க ஒரு துண்டு போடுறீங்கன்றது வந்து தெரிய வருதோ, மற்ற கட்சிகள் உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்களே வந்து அங்க கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, எங்க அதிமுக போறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்ற அந்த நிலைப்பாடு தான். நீங்க அதை வந்து முறிக்கணும்ல. இங்க முடிச்சிட்டீங்க, திமுக கூட்டணி கிடையாது. அப்ப அங்க அதிமுக இல்லன்ற அந்த முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பதான் உங்க தலைமையில கூட்டணிக்கு வருவாங்க. இப்ப நீங்க இப்படியே நாள் கடத்திட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்ல. கண்டிப்பா சார். இப்போ அதே போல அவர் அந்த கேம்பெயின்ல எல்லா இடத்துலயுமே பேசும்போது அவர் மட்டும்தான் மேலே ஏறி வராரு, பேசுறாரு. எல்லாரும் பக்கத்துல இருந்தும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஏன் அந்த இடத்துல ஒரு நிர்வாகி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது? அவர் வந்து ஒரு தனி உலகத்துல சஞ்சரிக்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அங்க மட்டும் கிடையாது. இப்போ இதை நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். இந்த ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து விலகி வந்துட்டாரு. யாருக்காவது தெரியுமா ஏன் விலகினாருன்னு? இல்ல அவர் தான் சொல்லியிருக்கிறாரா என்ன காரணத்துக்காக நான் விலகி இருக்கிறேன்னு சொல்லிட்டு? அப்படியே அவர் சொன்னாலும் கூட அது உண்மை கிடையாது. அவர் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கொள்கை தெரியாம தான், கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து விஜய் ஆதரிச்சு பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் இல்ல தொடங்கிடுவாருன்ற அந்த நிலை இருந்த போதும், கட்சி பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து அரசியல் விமர்சகன்ற பேர்ல வந்து விஜய்க்கு ஆதரவா பேசணுங்க தான். கொள்கையே தெரியலன்ற போது நீங்க ஆதரிச்சு பேசணுங்க. அப்ப உங்க கொள்கை தெரிவிச்ச பிறகு எனக்கு கொள்கை முரண்பாட்டில் வெளியே வந்தது கிடையாது. அவர் எதிர்பார்த்தது ஒரு போட்டோ. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முதல்ல அவர் கேட்கறது யாரை கேட்கிறாருன்னா புஷியானந்திட்ட கேட்கிறாரு. அவர் மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் கிட்ட கேட்கிறாரு. ஜான் வந்து கேட்டா இல்ல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாரும் உங்களை மாதிரியே எல்லாரும் கேட்பாங்க. அதுவும் அவர் சாதாரணமா கேட்கல. அவர் கேட்டது ஃபேமிலி போட்டோ. வீட்டுல பிள்ளைகள் கேட்கறாங்க, அவர்கிட்ட ஒரு போட்டோ இருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதை வந்து விஜய் தரப்புல மறுக்கிறாங்க. மறுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஜான் என்கிட்ட சொன்னதுதான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. மறுக்கிறதுக்கு காரணம் என்ன, இது மாதிரி எடுத்தா எல்லா நிர்வாகிகளும் வந்து போட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அது தேவையில்லாம வந்து அதுல ஒரு அரசியல்லாம் நடக்கும். நான் வந்து இவரை ஒரு கல்ட்டா காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இப்போ வந்து அதெல்லாம் வேண்டாம் தள்ளி போட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாரு ஜெகதீஸ்வரன். என்ன சொல்றாருன்னா, அந்த கோட் படத்துக்கு வந்து ஏதோ டிஸ்கஷனுக்கு வந்து வெங்கட் பிரபு இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வந்துட்டு போறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே கேட்டா சினிமாக்காரெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போறோம், இவருக்காக நாங்க தினம் பேசுறோம், நாங்க வந்து பார்க்க கூடாதா? அந்த ஆதங்கம் எல்லாருக்குமே இருந்தது. வீர விக்னேஷ்க்கும் இருந்து, இன்னும் வந்து தம்பி லயலமணி கூட இருந்தது. ஆனா அவங்க வந்து சகிச்சுட்டு கடந்து போனாங்க. பரவாயில்ல பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு நேரம் வரும் பாத்துக்கலாம், என்ன தலைவரை பார்க்கவே இல்லைன்னு அவங்க சொல்லும்போது வந்து லயலமணிலாம் வெளிப்படையா சொன்னார், நாங்க என்ன தலைவரை பார்க்கவே இல்லைன்னா அந்த டைம்ல சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பொதுக்குழுலாம் கூட்டின பிறகு பார்த்தாங்க, அது வேற விஷயம். கொடி அறிவிப்பு விழாக்கு வந்து இவங்க போயிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு வார்த்தை விட்டதான்னு கேட்டா அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. இது பிரச்சனை வந்து ஜெகதீஸ்வரன் கிடையாது, அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ அவர் நெகட்டிவா பேசுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல என்ன ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதுன்றதை அவரு தான் சொல்லணும். நீங்க கேட்டோம்னா தனியா வந்து, ஆனா உண்மை இதுதான். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிவி டிபேட்லாம் போயிருந்தாரு, இந்த வீராசாமி மகன், அதோட பேர் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இப்போ எதுக்காக இதை சொல்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. அவரும் கிட்டத்தட்ட இதே மனநிலை. இப்போ ஜெகதீஸ்வரன் என்னன்னா அதே பிரச்சனை அவருக்கு. விஜய் நான் பார்க்கவே இல்லை, பார்க்கவே விடல, என்ன இவங்க விட மாட்டாங்க. இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எல்லார்கிட்டையுமே வந்து விஜய் வந்து விலகி இருக்கிறாரு. அது நல்லா புரிஞ்சுங்க. எல்லார்கிட்டையுமே ஏதோ நீங்க ஏதோ இவங்க கிட்ட மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இந்த கட்சி கொடி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் அதுக்கப்புறம் இப்போ நடந்த இந்த மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் அவங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அதுக்கு மெனக்கட்டு உழைச்சது யாருன்னு கேட்டால், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அதுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஜான். எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன், ஏன்னா விமர்சனங்கள் வருது, அதை உடைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும். இல்லைனா வந்து அப்பா அம்மாவே ஒதுக்குறாருன்ற அந்த பேச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால வந்து அதுக்கும் கஷ்டப்பட்டு வர வச்சாரு. இது நடந்தது. அந்த அப்பா அம்மா வந்து வீடு கிரகப்பிரசம் இப்போ சமீபத்தில் பண்ணாங்க. மாடு கூட வந்தது தெரியும் நினைக்கிறேன். கிரகப்பிரசத்துக்கு காலையில் என்ன வரும், மாடு வரும். விஜய் வரவே இல்லை. அப்போ அவர் வந்து விலகி இருக்கிறாரு, எல்லாருக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறார். அது வந்து அதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம பலவீனம்னு எடுத்துக்கலாம், இல்ல அவருக்கு விருப்பம், அவருடைய குணமே அப்படிதான், இயல்பு எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் அரசியல்வாதி ஆயிட்ட பிறகு நீங்க வந்து போட்டீங்க சார், நீங்க சொன்னா எப்படி? நீங்க ஒரு நடிகரா இருக்க வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. விஜயோட வந்து இயல்பு வந்து அரசியலுக்கு ஒத்து வராது என் பார்வையில நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து அது ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு அவருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அது இனிமேல் ஆய்வு செய்யணும். அவர் தனியா வந்து அவர் ஆய்வு செய்யணும், திருத்திக்கணும், மாத்திக்கணும்.
திருத்திக்கிறதுலாம் கிடையாது, மாத்திக்கணும். ஒரு அரசியல்வாதியை நம்ம அப்படி சொல்றது நல்லா இருக்காது, மாத்திக்கணும். ஆனா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவருடைய இயல்பே அப்படியே, அவர் தனியா இருக்கிறார், தனி உலகத்துல சஞ்சரிக்கிறார், தனியாவே இருக்கிறாரு. மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு, ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலர்ஜி இருக்கு அவருக்கு. அப்படி எப்படி மக்கள் ஜெயிக்க முடியும்? எம்ஜிஆர்லாம் அப்படி இல்லைங்க. நீங்க இது இப்போ இன்னைக்கு இப்படி போயிடுதுங்க, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு முதலமைச்சரா நீங்க ஆகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்தது. 77 அவர் முதலமைச்சரான போது தியோடர் நகர்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் வந்து லக்ஷ்மி டாக்கீஸ் சொல்லி ஒரு டூரிங் டாக்கீஸ், அது எரிஞ்சு சாம்பலாயிடுது. இது மதிய வேலை தான், மேட்ரி ஷோ தான் போயிட்டு இருக்கு. தியேட்டர் ஃபுல்லாக அடைச்சிடறாங்க, மணல் மூட்டை வச்சு அந்த ஸ்க்ரீன் போட்டு கித்தான் போட்டு அடைச்சிடுறாங்க. படம் ஓடிட்டே, பாகப்பிரிவு படம் ஓடிட்டே இருக்கும்போது ஃபயர் ஆயிடுது. அதில் ஃபயர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 117 பேர் இறந்துடுறாங்க. அதில் ஒரு 30-40 பேர் தான் வந்து ஆண்கள். பிழைச்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம். அங்கே போனவங்க ஒரு 300 பேர் தான் தேட்டரில் இருக்கிறாங்க. ஒரு 117 பேர். சில பேர் வந்து எப்படியே தப்பிச்சு போகிறாங்க, காயத்தோடு தப்பிச்சு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் விரல் தலைமுடி போனவங்களாம் இன்னும் கூட இருக்கிறாங்க. ஆனால் இறந்தது 117 பேர். அந்த 117 பேரில் வந்து ஒரு 30 பேர் தான் வந்து ஆண்கள், மீதி பெண்கள் தான் பெரும்பான்மை, குழந்தைகள் பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலை விழுந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஃபுல்லாக எரிஞ்சதுனால அவங்க வந்து மானத்துக்கு வந்து பாதுகாப்புக்காக என்ன செஞ்சிட்டாங்க, அது உள்ளே இருந்து ஃபயர் ஆகி இறந்தே போயிட்டாங்க. அந்த டெத்துக்கு வந்து எம்ஜிஆர் போறாரு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போறாரு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய உடை உங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளை உடை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கரிகள் பூசப்பட்டு அந்த மக்களை வந்து கட்டி அணைக்கிறாரு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுது. அதே மாதிரி மூர் மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. மூர் மார்க்கெட்டு எரியுது, 82 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு வருஷம், 81 82. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரவா வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போகுது. அது பல்வேறு அது வந்து விதமாக சொன்னாங்க. அப்போ அது வந்து அங்கே போய் இதே மாதிரி துக்கம் விசாரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் விஜய் கிட்ட? யோசிச்சு பாருங்க சார். இதை தான் குறிப்பிட்டு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, ஆனா எம்ஜிஆரை போல ஆட்சி, அதான் சொல்றேன், நான் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லிட்டோம்னா எம்ஜிஆர் மாதிரி எப்படின்னு கேட்கறேன் நான். இப்ப விஜயகாந்த் வேட்டியை மடிச்சுக்கிட்டு வெள்ளத்துல வராரு, விஜய் வருவாராங்க? சாத்தியமே இல்லைமா. மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நீங்க எப்படி எனக்கு ஒன்றும் விஜய் மலை இது வந்து எதிரான வந்து பார்வை இல்லை. நீங்க மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்குன்னு கேட்கறேன் நான். அது சீமான் வந்து அவருடைய ரூட்ல கேட்கிறாரு, நீ எதுக்கு வரன்னு கேட்கிறாரு. நம்ம அப்படி கேட்கல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களா இருக்கணுமா இல்லையாங்க? எல்லா வகையிலும் நீங்க விலகி இருக்கிறீங்க, உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியல, இதான் உண்மை. அம்மா அப்பாவே நெருங்க முடியல இந்த நிமிஷம் வரைக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான மனுஷன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆசை இருக்குன்னு கேட்டா முதலமைச்சர் ஆயிடணும், நேரடியாக முதலமைச்சர் ஆயிடணும். அதுக்கு இவங்க வந்து இவர் வைக்கிற அந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சொல்றதா தகவல் வந்திருக்கு, ஜெயலலிதா பண்ணலையா, ஜெயலலிதா அரசியல் பண்ணலையா, எப்படி ஒரு எலைட் பாலிடிக்ஸ் எப்படி பால்கனிலே கிடையாது. ஜெயலலிதா வந்து தெரியல நிறைய பேருக்கு. ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்புரையாக இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க களத்தில் போய் அவங்க வேலை செஞ்சதுன்னா அவங்களே ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. திறந்த ஜீப் தான், இந்த கேரவன்லாம் கிடையாது, திறந்த ஜீப்லாம் போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக புழுதி ஃபுல்லாக வந்து தலையில் வந்து படிஞ்சு குளிக்கும் போது அவங்க எழுதுறாங்க. அவங்க எழுதுன்னு தான் நான் சொல்றேன். குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மனா போதும் தண்ணி. அவங்க எழுதியிருக்காங்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் படிஞ்ச பெண்ணா நான் வந்தேன். அவன் குளிக்கும் போது வந்து அந்த தண்ணி வந்து செம்மண் கலர்ல போச்சு அவங்க எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லணும். வேற ஒருத்தர் சொன்னாங்க, ஜோக்கா சொன்னாங்க, ஜோக்ஸ் ஆனதுல சீரியஸாக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால் நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. சரியா போச்சு, இப்போதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. இப்போ இனிமேல் படிச்சு எப்போ ஆகி இதெல்லாம் நடக்கிறது. சரி, இப்போ அந்த 1.5 வருஷம்ல என்னத்தெல்லாம் அவர் செய்ய தவறிட்டார் அப்படின்னு இல்ல இவங்க முதல்ல வந்து கரெக்ட், நான் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது என்னன்னா இவங்க முதல்ல இவர் என்ன சொன்னா ஒரு கல்ட்டா, அதாவது ஒரு பெரிய ஆளுமையா வந்து காட்டணும். ஒரு காண கிடைக்காத ஒரு மனிதர், இவர் ரொம்ப அரிய மனிதர். சாதாரணமாக நீங்கள் இப்போ ஜான் சொன்ன அந்த லாங்குவேஜ் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன வார்த்தைன்னு கேட்டால் அவர் 10 ஜெயலலிதா சமானார். எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. நம்ம ஒரு ஜெயலலிதாவே சமாளிக்க முடியல நம்மளால. 10 ஜெயலலிதானா எப்படி? அவர் 10 ஜெயலலிதாவுக்கு சமம் சார் அப்படின்னு சொன்னார். சார் கொஞ்சம் 5ஆவது சொல்லுங்க, ராத்திரி 12 மணிக்கு சொல்றீங்க, நான் தூங்கணும், மறுபடியும் உங்ககிட்ட பேசிட்டு போய் தூங்கணும். ஏன்னா ஒரு ஜெயலலிதாவே சமாளிக்க முடியாம வந்து அது பத்திரிகையாளர்களும் சரி, ஏன்னா நம் துறை சார்ந்ததுனால நம்ம இப்படி சொல்றோம். எல்லா செக்டாரும் வந்து மாட்டிட்டு அவஸ்தப்பட்டது உண்மை. இறந்த பிறகு எல்லாருக்குமே வந்து ஒரு பேர் வரும் தான். அவங்கள மாதிரி யாருமே இல்லை. அதை நம்ம மிஸ் பண்ணதை எப்பவுமே யோசிப்போம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் தான் யோசிப்போம். அவங்க இல்லைன்னா, இப்போ ஒரு ஆளுமை இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்த நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து அப்படிதான் யோசிப்போம். அப்படிதான் இப்போ பார்த்து அவங்கள நம்ம சொல்றோம், அப்படி ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க, மிஸ் ஆயிட்டாங்க. ஆனால் இருந்தால் நம்ம என்ன சொல்லிப்போம், என்னங்க எதுவும் பேச முடியல, ஏன்னா பத்திரிகையாளர் விட்டு அடிக்கிறாங்க இந்த சைடில் இருக்கு. ஏன்னா அந்த கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தது. ஸோ இப்போ இவரு சொன்னா, ஐயோ 5 ஜெயலலிதா சொன்னா கூட பரவாயில்ல, 10 ஜெயலலிதா சொல்றாரு. அப்போ இவங்க என்ன ஒரு இவங்களுக்குள்ள ஒரு என்னன்னா, சயின்ஸ் படி அவர் சொன்னது, யார் ஜான் சொன்னது, அறிவியல் படி 19% அவருக்கு வந்து ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அது வீட்டுக்கு 2 பேர் இருக்கணும். ரைட், நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கிறேன்.
எங்க வீட்டுல கூட 2 ஓட்டு இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துக்குள்ள மாறிடும்ன்ற மாதிரி இருக்கு. இப்பவே சொல்றாங்க அவர் பேசாம, உங்களை மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க எங்க வீட்டுல, அவர் பேசாம சினிமாலேயே இருந்திருக்கலாம், அவருக்கு அரசியலே செட் ஆகலன்ற மாதிரி பேசுறாங்க. எங்க வீட்டுல மட்டும் இல்ல, இப்ப அங்க பேசுறாங்க. இல்ல நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு 2 பேர் ஆதரவு, நீங்க வந்து உங்களை ரசிக்கிறவங்க அத்தனை பேருமே வாக்காளர்லாம் மாறும்போது அவங்க நிலைப்பாடு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அவங்கள அரசியல் படுத்தணும்னு சொன்னா உங்களுடைய ஆளுமைகள் வெளிப்படணும். நீங்க வெறும் சினிமா நடிகன்ற அந்த கவர்ச்சி ஆளுமையை மட்டுமே வச்சுக்கிட்டு கதைக்காகாது. இல்ல எம்ஜிஆர் மண்ணா கவி இருப்பாரு. ஒரு கட்டத்துல 2வது தேர்தல்ல 2வது முறை ஜெயிச்சிடறாரு. சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததுனால சத்துணவு தந்த சரித்திர நாயகன்ற பேர் எடுத்தாரு. 2வது முறை ஜெயிச்சார். 3வது முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் சிக் ஆகிறார். அப்பதான் தேர்தலே வந்து டிக்ளேர் ஆகுது, டேட்லாம் டிக்ளேர் ஆகுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா புக்லின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராரு. அப்ப இங்க அதுக்கான வேலைகள் நடக்குது. எம்ஜிஆர் உயிரோட இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க திமுக தரப்புல. அது அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது. எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லி வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது, அதிமுக பண்ணது எம்ஜிஆர் உயிரோடவே இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அனுதாப அலையை வந்து வீசுது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒரு காணொலி போட்டாரு. அது தியேட்டர்ல, எல்லா தியேட்டர்ல வெளியாச்சு. இன்னைக்கு இருக்கிற பிரிண்ட், இந்த டிஜிட்டல் மீடியாலாம் அப்ப கிடையாது. தியேட்டர்ல வந்து படம் ரிலீஸ் வந்து வெளியே விட்டாங்க. அப்போ தொப்பி இல்லாத வித்தியாசமான ஒரு எம்ஜிஆரை பாக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து சாப்பிட்ற மாதிரி, மேல ஊத்திக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு சீனை ஓட்டுறாங்க. மெஜாரிட்டி அடிக்கிறாரு. எம்ஜிஆருக்கே 2வது தேர்தலுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருந்தா கஷ்டம் தான். ஆமா, கண்டிப்பா ஆட்சிக்கு எதிரான ஓட்டு. ஏன்னா அப்ப வந்து கப்பல் பேர ஊழல், அப்போ ஊழல் பெரிய அளவுல பேசப்பட்டது. அதனால இதெல்லாம் வந்து இவர் என்ன நினைச்சாருன்னா, ஜான் வந்து இவர் கல்ட்டா காட்டணும், அப்படியே பிம்பமா காட்டணும் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கதைகள் தான் படிச்சீங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் வச்சிருக்கணும். நீங்க இந்த சஸ்பென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும். நீங்க ரொம்ப சஸ்பென்ஸ் ரொம்ப நீடிச்சு போய் அடைச்சி போட எழுந்து போயிடுவோம் படத்தை பார்க்காம. இல்ல கதையை புக்கை முடிச்சு போட்டு போயிடுவான். ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸை கொஞ்சம் உடைக்கணும். இவரை சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. இந்த சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நீடிக்க கூடாது. அப்ப என்னன்னா சீப்போன ஆயிடும். இப்ப அப்படிதானே ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லைங்க, இன்னும் அப்படி இந்த பாம்பு அப்படி மூடி வச்சிருந்தானுங்க. பெருசா படம் எடுக்கும், பெருசா படம்னா அது வெளியே எடுத்து விட்டுனா அது பாட்டு ஓடிட்டு போயிருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப ஈஸியா போயிடுது. இல்ல தப்பு கால்குலேஷன் வந்து தப்பாயிடுச்சு. நீங்க காண கிடைக்காத மனிதர்னா ஒரு அளவுக்கு தான் பண்ணணும். எல்லார்ட்டையுமே காண கிடைக்காதவனா எப்படிங்க? MCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.